வணக்கம் அக்கா. நாட்டில் கள்ளச்சாராயம் குடிச்சு 70 பேர் இறந்தாங்க. அப்ப வாயை திறக்கல. தினம் பள்ளிக்கூடத்தில் காலேஜில் பெண் பிள்ளைகளுக்கு கொடுமைகள் நடக்கு. அதை பற்றி வாயை திறக்கல. அரசியல் தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கி. அதை பற்றி வாயை திறக்கல. ஆனால் கார் ரேஸுக்கு வரிஞ்சி கட்டிட்டு வந்து வாழ்த்து சொல்கிறாங்கப்பா. யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரு? சினிமா நடிகர்களும் நடிகைகளும் தான். அதுலேயும் இந்த கார் ரேஸு தமிழக இளைஞர்களை உத்வேகப்படுத்துமா? ஏன் பாஸ், அந்த கார்லாம் 40 கோடிக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே கபடி விளையாடவே கிரவுண்ட் இல்லாமல் இருக்கும். நம்ம 40 கோடிக்கு கார் வாங்கி அதில் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கெல்லாம் இன்னும் 50 வருஷம் ஆகும். இது ஆடம்பர பகட்டுக்கு நடத்தின தேவையில்லாத ரேஸ். சினிமா பிரபலங்களை வச்சு பேச வச்சுட்டா ஜனங்க நம்பிடுவாங்களா? நாங்கள்லாம் பாச தலைவனுக்கு பாராட்டு விழா பார்த்துட்டு பாயாசம் போட்டவங்க. 10 வருஷம் நினைவிருக்குல்ல? இருக்கும். சரி மக்களே, போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. விரிவான செய்திகளை பார்ப்போம். ஓட்டு போட்ட நாம இங்க ஓட்ட உடசல் பஸ்ல உசுர கையில பிடிச்சிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்மகிட்ட ஓட்டு வாங்கி முதலமைச்சரான ஐயா ஸ்டாலின் டிரைவரே இல்லாத சொகுசு கார்ல ஜாலியா வளம் வந்துகிட்டு இருக்கார். ஐயா இந்த மாதிரி வீடியோ போடுறத பார்த்துட்டு இவரை முதலீடு ஈர்க்க போனாரா இல்ல அமெரிக்காவை சுத்தி பார்க்க போனாரான்னு ஜனங்க கேக்குறாங்க. அமெரிக்கா போன ஐயா ஸ்டாலின் டிரைவர் இல்லாத கார்ல சொகுசா சுத்துறாரு. சென்னையில சைக்கிள் கூட நிம்மதியா ஓட்ட முடியல. ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்த கதையா கார் ரேஸ் நடத்துறேன்னு ரோட பூரா தோண்டி போட்டாங்க. ரேஸ் முடிஞ்ச பிறகும் அதை சரி பண்ணாம இருக்காங்க. ஜனங்க பயத்தோட டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு. திமுக ஒன்னும் மடம் இல்லைன்னு ஐயா கருணாநிதி சொல்லியிருந்தார். இப்ப மடத்துல கூட நடக்காத சம்பவங்கள் திமுகவில் நடக்குது. ஐயா ஏவவேலு கால்ல படார்னு விழுறாங்கப்பா. ஏதோ ரேஷன் கடை கட்டியிருக்காங்களாம். அதை திறந்து வைக்க போன ஐயாவுக்கு பாதத்தை பூவால பூஜை பண்ணி விழுந்து கும்பிட்டுருக்காங்க. நல்லா இருக்கு சாமி உங்க பகுத்தறிவு. அதிகாரிகள் ஒத்துழைக்க மாட்டிக்காங்க. கட்சிக்காரங்க வைக்கிற கோரிக்கையை கூட நிறைவேற்ற முடியலன்னு திமுக எம்எல்ஏ ஒருத்தர் அமைச்சர்கள் முன்னாடியே புலம்பிருக்காரு. என்ன பாஸ், தேர்தல் நேரத்துல ஏதோ இந்தியாவையே ஐயா ஸ்டாலின் தான் வழிநடத்திட்டு இருக்காருன்னு உருட்டுனீங்க. இப்ப அதிகாரிகள் ஒத்துழைக்கலன்னு புலம்புறீங்க. அரசாங்கம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? அட நான் கேட்கலப்பா, ஜனங்க கேக்குறாங்க. குறுஞ்செய்திகளை பார்த்தாச்சு, வாங்க விரிவான செய்தியை பார்த்துருவோம். நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தா மக்களை கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஓட்டு வாங்கினவங்க இப்போ மக்கள் சொல்ற எதையும் கேட்காம ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மக்கள் விரோத அரசாங்கம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஐயா எவ்வளவோ சொல்லியும் கேட்காம வெட்டி பந்தாவுக்கு கார் ரேஸை நடத்தி முடிச்சீங்க. சரி, முடிச்ச பிறகு ரோட்டை சரி பண்ண வேண்டாமா? இன்னைக்கு காலையில ஜனங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியுமா? இந்த செய்தியில பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சென்னையில கார் ரேஸ் நடத்தியே தீரணும்னு வாரிசு அமைச்சர் ஆசைப்பட்டாரா இல்ல வேற எதுவும் காரணமானு தெரியல. ஜனங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமா எதிர்ப்பு தெரிவிச்சோம். மக்களோட கோரிக்கையை காது கொடுத்து கேட்காம கார் ரேஸ் நடத்தியே தீருவன்னு நடத்தி முடிச்சுட்டாங்க. முடிச்சதுக்கு பிறகு ரோட்டை சரி பண்ணவே இல்லை. விளம்பரம் பண்ணிக்கிறதுக்காக நடத்தின இந்த கார் ரேஸுக்காக அண்ணா சாலை, காமராஜர் சாலையிலெல்லாம் பள்ளம் தோண்டி அதுல லைட் கட்டுறது, பேனர் வைக்கிறதுன்னு இல்லாத அட்டூழியம் எல்லாம் பண்ணாங்க. ரேஸ் முடிஞ்சதும் பள்ளத்தை மூடணுமா இல்லையா? மூடலை. அதே மாதிரி நிறைய தடுப்புகளை போட்டிருந்தாங்க. அதையெல்லாம் கிளியர் பண்ணாததால கவர்மெண்ட் பஸ் எல்லாம் திரும்ப முடியாம ரொம்ப சிரமப்பட்டுச்சு. ஓமந்தூரார் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கிட்ட இருக்கிற பஸ் ஸ்டாப்பை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. இதனால ஜனங்க நடு ரோட்ல இருந்து பஸ் ஏறிட்டு இருக்காங்க. இந்த திராவிட மாடல் கும்பல் யாரையோ சந்தோஷப்படுத்த நடத்தின இந்த கார் ரேஸால ஜனங்க எப்படிலாம் கஷ்டப்படுதாங்கன்னு ஜனங்களே சொல்லியிருக்காங்க. அதை பாருங்க. எதுவுமே எடுக்கல, அவங்க பாட்டுன்னு செலவு பண்ணாங்க. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பண்ணால் ஏற்கனவே ரோடு மெட்ரோ போட்டு சரி பண்ணல. இது வேற 10ஆவதுக்கு பீச் ரோடு சென்ட்ரல் போகிறதுக்கு. நாங்கள் நேற்றுலாம் போனோம், பாரிஸே சுற்றி தான் சென்ட்ரல் போனோம். இதெல்லாம் அவசியமா? இது என்னன்னு தெரியல. நான் வந்து ரெகுலராக வரலன்னா கூட கஷ்டம்தான். அது பாருங்க, பஸ்ஸு ரோடு ரொம்ப சின்னதாகிடுச்சு இல்லையா? அது பண்ணியிருக்கணும், நைட்டாக பண்ணியிருக்கணும், முடிஞ்ச உடனே பண்ணியிருக்கணும். அது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியல. எல்லாரும் கஷ்டம்தான். இது வந்து தேவையில்லை சார். இவ்வளோ செலவு, ஆமாம், இவ்வளோ செலவு பண்ணி இதை பண்ணுறதுக்கு ஏழை மக்களுக்கு ஏதாவது பண்ணிட்டு போகலாம். அது தப்பு தான். அது பப்ளிக் தான் முக்கியம்.
அப்போ அந்த கார் ரேஸு பப்ளிக் தான் அதுதான் காட்டணும் நமக்கு. அது இது பண்ணிட்டு தான் நம்ம கார் ரேஸ் பண்ணணும். அது இப்போ மெயின் ரோடு நிற்கிறது தப்பு தான். ஏற்றிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது ஆக்சிடென்ட் ஆகிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அதுதான் பப்ளிக் தான் முக்கியம். அது மழைக்காலம் வரப்போகுது. இந்த நேரத்தில் ரோட்டை தோண்டி ஜனங்களை இப்படி கஷ்டப்படுத்தி கார் ரேஸ் நடத்துறது தான் திராவிட மாடலா? இதுதான் ஐயா ஸ்டாலின் கொடுக்குற விடியலா? அமெரிக்காவில் டிரைவர் இல்லாத காரில் சுற்றி விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஐயா ஸ்டாலின் தான் இதுக்கு பதில் சொல்லணும். கார் ரேஸ் நடத்திட்டாங்கன்னு சொல்றத பார்த்துட்டு ஏதோ நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்டாங்கன்னு நினச்சிடாதீங்க. நடந்தது கார் ரேஸா இல்லை நாய் ரேஸான்னு கேட்குற மாதிரி தான் நடந்துச்சு. ரேஸ் ட்ராக்ல கார் போகும்னு பார்த்தா நாய் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னு கேட்கீங்களா? செய்தியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சென்னை தீவுத்திடல்ல ஃபார்முலா 4 கார் ரேஸ் சொன்ன நேரத்தில் ஆரம்பிக்கல. சர்வதேச மோட்டார் கூட்டமைப்பு சர்டிபிகேட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தகுதி சுற்ற ஜனங்க இலவசமா பார்க்கலான்னு தானப்பா சொன்னாங்க. சரி பார்க்கலான்னு போனா விரட்டுதாங்கப்பா. கார் ரேஸ் பார்க்க வந்த ஜனங்களை அவமரியாதை பண்ணியிருக்காங்க. ஏன் காசு கொடுத்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் மரியாதை கொடுப்பீங்களான்னு ஜனங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் கட்டுற வரி பணத்தில் எங்கள் காசில் போட்ட ரோட்டில் பந்தயம் நடத்திக்கிட்டு எங்களை பார்க்க விடலைன்னா யாருக்காக இந்த ரேஸை நடத்துறீங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. எதுக்கு மக்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட வைக்கிறீங்க? ஒன்று ஓப்பன் டிக்கெட் ஃபேர் கொடுக்க வாங்கினா நாங்கள் வாங்கிட்டு போயிட்டு போகிறோம். இலவசம் சொல்லிட்டு எதுக்கு நாங்கள் உதரம் உள்ளே வர போகிறோம்? நாங்கள் உதரம் நிற்க போகிறோம். இங்கே நிற்கிற போலீஸ் அதிகாரிகிட்ட கேட்டோம். அவங்க உள்ளே விட மாட்டாங்க. இதை என்ன செய்யணும்? இந்த கொடுமையெல்லாம் ஒரு பக்கம்னா, ரேஸ் ஆரம்பிச்சதும் கார் வரும்னு பார்த்தா நாய் ஓடி வருது. கார் ரேஸ்ன்னு சொல்லிதானப்பா கூட்டியாந்தீங்க, இதனப்பா நாய் ஓடிட்டு இருக்குன்னு ஜனங்க கொஞ்சம் குழம்பிட்டாங்க. இதை பார்த்து டென்ஷன் ஆன திராவிட மாடல் உடனே ரேஸ் நடக்கிற இடத்த சுற்றி இருக்கிற தெரு நாய்களை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. 1 இல்லை 2 இல்லை 42 நாய்களை பிடிச்சிருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க, எம்புட்டு நாள் நம்மளை நாய் துரத்துது கடிக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்போம். எப்பயாச்சும் இம்புட்டு வேகமாக நாயை பிடிச்சிருக்காங்களா? இப்போ வாரிசு அமைச்சர் நடத்துகிற கார் ரேஸுக்கு சிக்கல்னதும் வேகமாக பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சின்னதாக மழை பெஞ்சதும் அண்ணன் உதயநிதி துடிச்சு போய் வந்து ஆய்வு பண்ணுதார். எப்போவாச்சும் நாம் வெள்ளத்தில் தத்தளிக்கும் போது வேகமாக வந்து பார்த்துருக்காங்களா? இதுல இருந்தே இந்த கும்பல் மக்களுக்கான கும்பல் இல்லை, ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் செய்கிற கும்பல்னு தெளிவாக தெரியுதா? தெரிஞ்சுக்கோங்கப்பா. எத்தனை காலத்துக்கு தான் அவங்களும் மிளகா அரைப்பாங்க, நாமளும் தலையை காமிச்சிட்டே வந்திருக்கிறது? ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டாமா? சரி, இந்த கார் பந்தய காமெடிலாம் இருக்கட்டும். என்னப்பா எல்லாமே ஐயா ஸ்டாலின் கண்ட்ரோல்ல இருக்கு, தமிழ்நாட்டில் பாலாரும் தேனாரும் ஓடுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடான்னா திமுக எம்எல்ஏ ஒருத்தரே அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்காங்கன்னு புலம்புதார். இந்த ஆட்சி யார் கண்ட்ரோல்ல இருக்கு? என்னதான் நடக்கு? திருச்சியில திமுக கூட்டம் ஒன்று நடந்துச்சு. கூட்டத்தில் ஐயா நேருவும் அண்ணன் அன்பில் மகேஷும் கலந்துக்கிட்டாங்க. கூட்டத்தில் பேசின திமுக எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ், அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்காங்க, அதனால தான் கட்சிக்காரங்க கேட்குற கோரிக்கையை கூட நிறைவேற்ற முடியலன்னு புலம்பியிருக்காரு. அமைச்சர் முன்னாடியே எம்எல்ஏ புலம்புறாருன்னா சும்மாவா புலம்பியிருப்பாரு? பல சமயங்களிலே கட்சி தோழர்கள் கேட்கின்ற கோரிக்கைகளை என்னால் செய்து தர முடிவதில்லை, அதற்கு காரணம் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லை என்று சொல்லி மாவட்ட ஆட்சியர் நடத்திய நிகழ்ச்சிகளே நான் சொல்லியிருக்கிறேன். அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் தானே இருக்காங்க, அவங்க இவங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்காங்கன்னு சொன்னா ஆட்சி யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? எம்எல்ஏவே புலம்புறாருன்னா உள்ளாட்சி பிரதிநிதிகளோட நிலைமை எப்படி இருக்கும்? ஒருவேளை உட்கட்சி சண்டையால அமைச்சர்கள் எதுவும் லாக் பண்றாங்களா? என்னதான் நடக்கு? இந்த ஆட்சியில திமுக எம்எல்ஏவே இப்படி புலம்புறாருன்னா மக்கள் எப்படி புலம்புவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. என்னமோ ஐயா ஸ்டாலின் தான் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லணும். சொல்லுவாரா? பொது விநியோகத்துக்கு தேவைக்கான நெல் கொள்முதல் 9.2 மில்லியன் டன்னா குறைஞ்சிருக்காமியா. நானும் டெல்டாக்காரன் தான் பேசுகிற ஐயா ஸ்டாலின் இப்படி செய்யலாமா? நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகப்படுத்தி அதிகமாக கொள்முதல் பண்ணி விவசாயிகளை வாழ வைக்க வேண்டாமா? இங்கே விவசாயிகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கையில ஐயா ஸ்டாலின் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு சினிமா படத்துக்கு ரிவ்யூ எழுதிட்டு இருக்கார். கடவுளே, இப்படி ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்கோம்னு பாருங்க. நம்மளை சொல்லணும்,
சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.